சென்னை சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்தில் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து திமுக எம்பி கனிமொழி ஆறுதல் தெரிவித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சமயமணிவண்ணன். வணக்கம் சமயமணிவண்ணன். திமுக எம்பி கனிமொழியுடன் யாரெல்லாம் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார்கள்? விவரங்கள் என்ன? வணக்கம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைந்ததையொட்டி சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்தை நேரில் சந்தித்து திமுக எம்பி கனிமொழி ஆறுதல் தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைந்ததையொட்டி அவரது உடலானது சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்பட்டு அங்கு இன்று வரை கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் கடந்துள்ள நிலையில் இன்று வரை பொதுமக்களும் முக்கிய பிரமுகர்களும் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே இன்று சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இல்லத்தில் அவரது மனைவியும் கட்சியின் பொருளாளருமான பொதுச்செயலாளர் மற்றும் பொருளாளருமான பிரேமலதா விஜயகாந்தை நேரில் சந்தித்து திமுக எம்பி கனிமொழி ஆறுதல் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அவரது திமுக எம்பி கனிமொழி தனது தாய் ராஜாத்தி அம்மாளுடன் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்திற்கு வந்து விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவரது மூத்த மகன் விஜய பிரபாகரன் ஆகியோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியுள்ளார் கனிமொழி மற்றும் அவரது தாயார் ராஜாத்தி அம்மா. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.